அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசன் ஸ்டார்பல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் மெத்தடில் கடைசி டாபிக், 4வது டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். 4வது ஸ்ட்ராட்டஜி, அதாவது ரீஆக்டிவேஷன் ஃபார் இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருப்பாங்க. அதாவது நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்ல ப்ராடக்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த காண்டாக்டும் இருக்காது, எந்த வித கம்யூனிகேஷன் இருக்காது. அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை அப்படியே பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க, ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்க. உங்களோட எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் இல்லாமல் இன்ஆக்டிவ் பர்சனாக இருக்கிறவங்கள தான் ரீஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தரணும்னா கண்டிப்பாக இது உங்களால் மட்டும் முடியாது. இது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட் தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான், அதுக்கு பேர் தான் மீடியேட்டர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. மீடியேட்டராக இருந்து ஒரு நபர் உங்களுடைய இந்த ப்ராப்ளத்தை, உங்கள் டீமில் வரக்கூடிய இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அந்த மீடியேட்டர் தான் உங்களுடைய உங்களுடைய ஒரு பவர்ஃபுல் அப்ளைன்ஸ் லீடர்ஸ். இந்த இடத்துல தான் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா உங்களால் சில நபர்களை கன்வினன்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு முடியாத ஒரு இடத்துல உங்களுடைய அப்ளைனால் இல்லை உங்களுடைய ஆக்டிவான லீடர்ஸோட உதவியோட கண்டிப்பாக அவரை நீங்கள் ரீஆக்டிவேஷன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய லீடரோட கம்யூனிகேஷனாக, உங்கள் லீடரோட அந்த கனெக்டிவிட்டியில் அவருக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்கள் லீடரோட கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் லீடரால், உங்களுடைய அப்ளைன் லீடரால் நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த இடத்துல நாம் இந்த ரீஆக்டிவேஷன் பண்ணும்போது நான் முதல்ல சொன்ன அந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் யார் உதவி இல்லைனாலும் நம்ம சொந்தமாக தனித்துவமாக நின்று நம்மளால் செய்ய முடியும். ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும், இந்த ரீஆக்டிவேஷன் மட்டும் நம்மளுடைய மென்டாரோட, நம்மளுடைய லீடரோட, நம்மளுடைய கிரேட்டஸ்ட் அப்ளைனோட நம்ம நின்னா தான் இது நடத்த முடியும். அதனால் தயவு செஞ்சு லீடர்களோட உள்ள அந்த கனெக்டிவிட்டி, அந்த காண்டாக்ட், அந்த கம்யூனிகேஷனை தயவு செஞ்சு நல்ல என்ன பண்ணுங்கள், பாண்டிங் அதிகப்படுத்துங்க. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய லீடர் உங்களுக்காக அந்த சப்போர்ட்டை பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அவரோட என்ன பண்ணுங்கள், கம்யூனிகேட் ஆகுங்க. நிச்சயமாக இது என்னென்னா, நம்ம இண்டிவிஜுவலாக தனித்துவமாக எல்லாமே செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக நான் எல்லாருக்குமே, இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட் லெவலில் இருக்கிறேன், ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கும் இந்த மாதிரியான ரீஆக்டிவேஷன் ப்ராப்ளத்துக்கு என்னுடைய மென்டார், என்னுடைய மீடியேட்டராக, என்னுடைய அப்ளைன்ஸ் லீடர்ஸ் கண்டிப்பாக என்னுடைய உதவி தேவைப்படும். அவங்களோட உதவி இல்லாமல் இந்த தொழில் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியாது. நம்ம கற்றுக்கிறதுக்கும் சரி, நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வளர்ந்து போகிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல மென்டார் வேணும், இல்லை நல்ல லீடர் வேணும், நல்ல ஒரு அப்ளைன்ஸ் வேணும். நிச்சயமாக அவங்களோட உதவியோடு தான் நம்ம என்ன பண்ண முடியும், வளர முடியும். அதனால் எதுலேயுமே நம்ம தனித்துவமாக சாதிக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட சப்போர்ட்டுக்கு நம்ம அந்த லீடர்களை பயன்படுத்தணும். அப்போ அவங்கள வச்சு என்னென்ன எல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 நம்ம ரீஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நம்பர் 1 கவுன்சிலிங். நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா பிளான் பண்ணலாம். உங்களுடைய லீடரோட அந்த இன்ஆக்டிவ் பர்சனுக்கும் உங்கள் லீடரையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பராக ஒரு கவுன்சிலிங்கை பிளான் பண்ணலாம். செகண்டு, ஒரு நல்ல ப்ரோக்ராம்ஸ், நல்ல வேல்யூபிளான, நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய, நல்ல பழைய அந்த சார்ஜ் எல்லாம் மாறி நல்ல ஒரு சூப்பர் ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய ஒரு நல்ல ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இன்ஆக்டிவ் பர்சனை நீங்கள் இன்வைட் பண்ணலாம். அப்படி கூட அவரை என்ன பண்ணலாம், நீங்கள் ரீஆக்டிவேஷன் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், நல்ல ஒரு பவர்ஃபுல் ட்ரைனிங். அதாவது அவருடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது மாதிரியான ட்ரைனிங். சும்மா எல்லா ட்ரைனிங்லையும் கொண்டு போகிறதில்ல, எந்த ட்ரைனிங் அவருக்கு இம்பார்ட்டன்ஸாக தேவைப்படுமோ அந்த ட்ரைனிங்க்கு. அதாவது சிலவங்களுக்கு ப்ராடக்ட் மட்டுமே மைண்ட் செட்டில் இருக்கும், ப்ராடக்டை மட்டுமே வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் உட்கார வச்சிங்கன்னா அவங்க ரீஆக்டிவேஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா ப்ராடக்ட்டில் இவ்வளவு விஷயம் இருக்கா, நாலேஜ் இருக்கா, இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்றத அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் அவங்களுக்கு என்ன ஆகும், கிளியர் ஆகும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை விட இன்கம் சம்பாதிக்கிறது தான் அதிகமான ஆர்வத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான லீடர்களுடைய பவர்ஃபுல், இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது எங்களுடைய கிரேட் மென்டார், இன்றைக்கி கிட்டத்தட்ட
டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கோடிகள் இன்னைக்கு ஏர்ன் பண்ணி மை லைஃப் ஸ்டைல்லேருந்து ஏர்ன் பண்ண பெரிய லீடருடைய ட்ரைனிங் செக்ஷன்ல எல்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக சொல்கிறேன், மிகப்பெரிய ரீஆக்டிவேஷன்றது பவர்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப அவங்க இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆக்டிவேஷன் நடக்கும் இந்த ட்ரைனிங் செக்ஷனில் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா. 4வது பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ன்றது சக்ஸஸ்ஃபுல் ஜெயிச்சவங்களை வச்சு டெஸ்டிமோனியல் கொடுக்கணும். சம்பாதிச்சவங்களை டெஸ்டிமோனியல் கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான் ஜாயின் பண்ணாங்க, இன்றைக்கி பாருங்கள் இத்தனை லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்க, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த டெஸ்டிமோனியலை அவருக்கு காமிக்க உங்கள் லீடரை வச்சு அதை புரிய வைக்க அவர் என்ன ஆகிடுவார், ரீஆக்டிவேட் ஆவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வேல்யூ இன்க்ரீஸ். நீங்கள் உங்களுடைய மாற்றம் தான் அவங்கள ஆக்டிவேஷன் பண்ணுறது. நீங்கள் உங்களை ஆரம்பத்தில் எப்படி பார்த்தாரோ அதிலிருந்து உங்கள்ட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது, நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டீங்க, நல்ல ஒரு சேலஞ்ச், நல்ல ஒரு சேஞ்சபிள் பர்சனாக நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் கிட்ட இருந்த மாற்றம் உங்களுடைய ட்ரெஸ் கோடில் சரி, உங்களுடைய ஆக்டிவேஷனில் சரி, உங்கள் ஸ்பீச்சில் சரி, நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ரீஆக்டிவேஷன் ஆகிடுவாங்க உங்கள் டீமில் இருக்கக்கூடிய இன்ஆக்டிவ் பர்சன்ஸ். ஓகே, அப்போது 4 டாபிக் பார்த்தோம். 1 இந்த பிஸ்னஸ் க்ரோத்தில், 1 ஃபைண்ட் நியூ கஸ்டமர்ஸ், 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெல்லிங் டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், 3 நம்மளுடைய அப்செல்லிங் கிராஸ் செல்லிங், 4 ரீஆக்டிவேஷன். இந்த 4 ஸ்ட்ராட்டஜி பவர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க, நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நம்ம பிஸ்னஸ் க்ரோத் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் லீடர்ஸ் அண்ட் ஆல் அசோசியேட்ஸ். நாளைக்கு புதிய இன்னும் ஒரு டாப்பிக்கோட ஒரு சூப்பரான சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.